உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய், ரேணுகா, நீ என்ன இங்க? நீங்க பாட்டுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு உங்க வேலையை பார்க்க வந்துட்டீங்க. ஆனா அங்க என்னால நிம்மதியாலாம் இருக்க முடியல. அதான் எதனால என்ன பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்த. இதெல்லாம் இங்க பேச வேண்டிய விஷயமே இல்ல. ஏதோ இருந்தாலும் வீட்ல வச்சு பேசிக்கலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அதெல்லாம் ஒண்ணு முடியாது. எனக்கு இப்பவே இங்கேயே காரணம் தெரிஞ்சாகணும். முதல்ல எதை வச்சு என்ன பிடிக்கலன்னு சொன்னீங்க? என்கிட்ட அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, இல்ல வசதி இல்லையா? எந்த குறைய பத்தி என்ன வேண்டான்னு சொன்னீங்கன்னு இப்பவே சொல்லுங்க. ஏய், எல்லாரும் பாக்குறாங்க, கிளம்பு. பார்த்தா பாக்கட்டும். எனக்கு இப்ப என்ன காரணம்னு தெரிஞ்சாகணும். சரி, நீங்க காரணம் சொல்லலனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணாவது பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லுங்க. அத வச்சு நானே ஒரு முடிவுக்கு வந்துடுறேன். ஏங்க, உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இங்க பாரு ரேணுகா, நீ வீட்டுக்கு போ. ஏதோ இருந்தாலும் அங்க வச்சு பேசிக்கலாம். இங்க பாருங்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்பவே இந்த நிமிஷமே நீங்க என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க, எந்த மாதிரி பொண்ணா இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்? இந்த மாதிரி பொண்ணா இருந்தா உங்களுக்கு ஓகேவா? இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா? நீ வா. இந்த மாதிரி பிடிக்குமா? சொல்லுங்க, எந்த மாதிரி இருந்தா பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு வள்ளி மேடம் மாதிரி இருக்கணும். போதுமா? பொண்ணுன்னா அழகா இருந்தா மட்டும் பத்தாது, வசதியா இருந்தா மட்டும் போதாது. நிதானம் வேணும், பக்குவம் இருக்கணும், மத்தவங்க பேச்ச காது கொடுத்து கேட்கணும், விட்டு கொடுத்து போற மனசு இருக்கணும். அடம் பிடிக்கலாம், ஆனா அன்புக்கு முன்னாடி அடிபணியற குணம் இருக்கணும். இப்படி இன்னும் நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் எதுவுமே உங்ககிட்ட. மேடம், சாரி மேடம், எனக்கு சட்டன்னு எந்த பொண்ணும் ஞாபகத்துக்கு வரல. அதான் உங்களை உதாரணமா சொல்லிட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். பிரதர், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. மேடம், பிராக்டிஸ் பண்ணுல. தம்பி, போய் பாட்டு போடுப்பா. போங்க போங்க, எல்லாரும் போய் நில்லுங்க. மேடம், இங்க பாருங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் மேடம் ஐயா கையால பரிசு வாங்க முடியும். ஆடுங்க மேடம், ஆடுங்க. ஏய், பாட்டு போடுப்பா. ஐயோ, தப்பா எடுத்துக்கிட்டாங்களா? டேய், சத்தியமா நான் வர சொல்லடா. என்ன, எதுக்காக ரெண்டு பேரும் என்ன பார்த்ததும் பேச்ச நிறுத்திட்டீங்க?
அது ஒண்ணும் இல்லை ரேணு. வேலை உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, அதான். ஏன் காலேஜ்ல திட்டினதெல்லாம் போதாதா? இன்னும் மிச்சம் ஏதாவது வச்சிருக்காரா என்ன? நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வந்து அப்படி பேசினா யாருக்கு தான் கோபம் வராது? அதான் கொஞ்சம் கத்திட்டேன். கொஞ்சமா கத்துனீங்களா? ஆ, சரி. ஒரு வேளை உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோ. சாரி. நீங்க எதுக்கு என்கிட்ட எல்லாம் வந்து சாரி கேக்குறீங்க? நான் தான் உங்க வள்ளி மேடம் மாதிரி இல்லையே. உங்க மனசு முழுக்க அவங்க தானே இருக்காங்க. இனிமே நீங்க வந்து சாரி கேட்டா என்ன, கேட்கலனா என்ன? அதெல்லாம் சும்மா உதாரணத்துக்காக சொன்னது. அந்த மாதிரில ஒரு துளி எண்ணம் கூட என் மனசுல இல்ல. ஐயோ, ஏங்க இப்படி அபாண்டமா போய் சொல்றீங்க? அங்க அத்தனை பேர் முன்னாடி வச்சு அவங்கள மாதிரி தான் பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு இங்க வந்து இப்படி மாத்தி பேசுறீங்க. அந்த இடத்துல யார் மாதிரின்னு கேட்டதுனால கோவத்தில் அப்படி சொன்னது. சத்தியமா என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லை. அதுவும் இல்லாம அவங்க ஐயாவோட பொண்ணு, அவங்கள போய் உனக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அவங்கள உதாரணமா சொல்லிட்டேன். அதுவே எனக்கு உறுத்தலா இருக்கு. உண்மையிலேயே உங்க மனசுல அந்த வள்ளி இல்ல? அவங்க மட்டும் இல்ல, என் மனசுல வேற எந்த பொண்ணும் இல்ல. இதோ இந்த கிரவுண்ட் மாதிரி தான் என் மனசு எம்டி. அப்பாடா. டேய் கார்த்திக், இந்த நிமிஷம் இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சு என் மனசே லேசாயிடுச்சு. நான் இப்பதான் ஃப்ரீ ஆயிட்டேன். ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கேன். அப்போ இந்த எம்டி கிரவுண்ட்ல இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ரேணு பட்டா போட்டுட்டா. I love you. நேரமாச்சு, சீக்கிரம் போய் தூங்குங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.